ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாண்டியன்லாம் ஒரு மனிதாபிமானமே இல்லாத மிருகம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த கடையை வச்சு வர வருமானம், பணம், இதை மட்டும்தான் அவர் முக்கியமாகவே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் இதை குடும்பத்துக்காக நினச்சாலுமே அவர் நடந்துக்கிட்டு இருக்கிற விதம் ரொம்பவே ஹார்ஷாக இருக்குது. ஸோ இது எல்லாரையுமே பெருமளவில் பாதிக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்தவும் செய்யுது. பட் இதை பற்றியெல்லாம் பாண்டியன் யோசிக்கிறதே கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் சொல்கிறது தான் சரி, அவர் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருக்குன்னு ஒரு நியதியை வச்சுக்கிட்டு அதுபடி தான் எல்லாருமே வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். பட் அந்த விஷயத்தை தான் பாண்டியன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது நாளடைவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா ஜீவாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காரு. ஜீவா அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் தலைவலிக்குது, என்னால் முடியலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நீ போய் இந்த வேலையை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறது எந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக பாண்டியன் நடந்துக்கிறாரு. இப்போ அதே இதை எதிர்த்து எனக்கு தான் தலைவலிக்குன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி அவர் எதிர்த்து ஒரு நிமிஷம் பேசியிருந்தா அந்த இடத்துல பாண்டியனுக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்றத பற்றி அவர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், நமக்கு இப்போ பிரச்சனைகள் வராமல் இருந்தாலே போதுமானது. பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு நாளடைவில் தானே வரும். இப்போதைக்கு நம்மளை எந்த பிள்ளைங்களும் எதிர்த்து பேசலைல அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் வராத ஒரு திமிரில் தான் பாண்டியன் ஆடிக்கிட்டு இருக்காரு. யாராவது முதல்ல, அதாவது கதிர் மாதிரி யாராவது எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா பாண்டியனுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிரும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. பட் இப்போ வரைக்கும் யாரும் இன்னும் எதிர்த்து பேசவே இல்லை. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தங்கமேல் இருக்காங்க இல்லையா, தங்கமேல் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து அவங்களால கிளம்பவே முடியல. டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க. அப்போது அந்த ஓனர்கிட்ட போய் இவங்க கேட்கவும் செஞ்சாங்க. சார், மணி 8 போகுது சார், நான் இப்போவாது என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட ஆனால் அந்த ஓனர் என்ன பண்ணலை, அனுப்பவே இல்லை. ஸோ இதனாலேயே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரவணன் கூப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அனுப்பி வச்சுருந்தாங்க. 8 மணி ஆகுது. ஸோ அந்த பொண்ணு தனியாக வர வேணான்னு சொல்லி அவங்களும் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதனால் சரவணனும் கிளம்பி ஹோட்டல் வாசலுக்கு நின்றுட்டார். அதாவது ஆஃபீஸ் வாசலுக்கு. தங்கமேல் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அங்கே நிற்கிறாரு. இப்போ தங்கமேலுக்கு கால் பண்ணி, இங்கே பார் மயில், உனக்கு இன்னும் வேலை முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை மாமா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மயில் சொல்கிற, இன்னுமா உனக்கு வேலை முடியல, நான் உன்னோட ஆஃபீஸ் வாசலில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தங்கமேலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இது, இவ்வளோ நேரம் ஆச்சு, அதனால் ஒருவேளை கிளம்பி வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி தங்கமேலுக்கு இப்போ என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. உடனே இப்போ போய் அவங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே நிற்காங்க. இவங்கிட்ட போய் பழையபடியும் கேட்டோன்னா பழையபடியும் திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு அக்காவும் சொல்கிறாங்க, இந்த ஆள் எப்போவுமே இப்படி தாம்மா, சொல்கிற டயத்துக்கு விடவே மாட்டான். ஆனால் சொல்கிறது ஒரு டைம், விடுறது ஒரு டைம், இப்படி தான் எப்போவுமே பண்ணுவான். நீ உனக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னா போய் கேட்டு பாருமா, மேனேஜர்கிட்ட கேட்டு பாரு, சில நேரத்தில் விடுவான், விட்டோம்னா நீ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொன்னோடனே தங்கமேல் போய் கேட்டு பார்க்குறாங்க. சார், ரொம்ப டைம் ஆயிடுச்சு சார், என்னை அனுப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. ஏம்மா 8 மணினா 8 மணி கிளம்பிடணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், மணி 8:15 ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்போ நீ எனக்கு மணி பார்க்குறதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி திமுறா பேசுகிறான். சார், இல்லை சார், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் எமர்ஜென்சி, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, சரிம்மா சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்களும் போய் கிளம்பிட்டு பேக் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்தாம்மா பணம், கிளம்பு அப்படின்னு சொல்லி சம்பளத்தையும் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு தங்கமேல் கிளம்பிடுறாங்க. அப்போது பார்த்தா வாசலில் நிற்கிறாரு, ஹோட்டல் வாசலில். என்னன்னு பார்த்தா, ஏன்னா தங்கமேல் லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க, இந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களால இதற்கப்புறம் இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு நடந்து போக முடியாது அப்படின்றதுனால இங்கேயே வர சொல்லிட்டாங்க.
ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து வாசலில் நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முதல்ல முழிச்சுக்கிட்டே நின்னாங்க. சரி ஓகே, இப்போ உள்ளே கூட்டி போனால் பின்னாடி வழியாக ஒரு வழி இருக்குல்ல, அது வழியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பின்வாசல் வழியாக போகிறதுக்காக உள்ளே போகிறாங்க. மேனேஜர் பழையபடியும் கேட்காரு, எங்கேம்மா போகிற அப்படின்னு. சார் இல்லை சார், டிஃபன் பாக்ஸை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. சமாளிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, இவங்களும் ஒரு பக்கம் வெளியில் கிளம்பிடுறாங்க. வெளியில் வந்தோடனே என்ன மயில் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரமாக உனக்கு வேலை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, நீ கொஞ்சம் மீட்டிங் இருந்தது அதனால தான். ஏன் உங்கள் ஆஃபீஸில் மீட்டிங் நடக்காமல் இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஆஃபீஸில் இடம் பத்தாது, ஆனால் இங்கேனா ஒரே டைமில் 50-60 பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு உளறிடுறாங்க. என்னது சாப்பிட்லாமா, இங்கே எதுக்கு சாப்பாடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீட்டிங்க்கு எங்கள் ஆஃபீஸில் ஏற்ற வசதி இல்லை, அதனால் இங்கே வச்சு நடத்துகிறாங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாங்க. இப்போதைக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சாலும் இதற்கப்புறம் எப்போ வேணாலும் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இதனாலே கண்டிப்பாக தங்கமயில் சீக்கிரமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா செந்தில் வந்து அந்த கடைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் தான் வந்துட்டு கடைக்கு பலசரக்கு இதெல்லாமே கொடுக்குறாரு அப்படின்றதுனால அவரும் எப்போ வேணாலும் கடைக்கு போவார். அதனால் இவங்க ரொம்பவே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் இவங்க ஒரு முறை வந்து தெரியாமல் அவங்க வரும்போது கவனக்குறைவாக இருந்துட்டால் கூட கண்டிப்பாக தங்கமயில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எவ்வளோ நாள் தான் ஒரு குடும்பத்தை, அது ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஏமாற்றிட்டு இருக்க முடியும். சீக்கிரமாக உண்மைகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் எபிசோட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தங்கமயிலை பற்றின உண்மைகள் தெரிஞ்சு பிரச்சனைகள் வந்தால் தான் எபிசோடு ஒரு பரபரப்பாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து நம்ம மீனா வந்து வாசலில் சோகமாக நிற்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்திலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே இருக்கும்போதுமே ரொம்ப சோகமாகவே இருந்தாங்க. கோமதி எவ்வளவோ நார்மலாக பேச்சு கொடுத்தாலும் ஆனால் பேசவே இல்லை மீனா. சரி என்ன அப்படின்றதுல மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிடி விடு, நான் கண்டிப்பாக சத்தம் போட்டுறேன்னு சொல்கிறேன்ல, அவர் கொஞ்சம் நார்மலாக இருக்கும்போது நான் வந்து அவர் பேசினதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாதுன்றதை நான் புரிய வைக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள சொல்கிறாங்க. இல்லை நான் அதை பற்றி யோசிக்கல, இவர் தலைவலின்னு போனார் பாவம், அதோடு வேலை பார்த்துட்ருக்காரு, அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே குளிச்சுட்டு ஈரத்தோடையே படுத்துடுறான், தலையை சரியாக தோட்ட மாட்டான், அதனால் கூட தலைவலி வந்திருக்கலாம், இந்த பையங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேஷுவலாக பேசினாலும் சரிடி நான் சத்தம் போடுறேன்டி அப்படின்னு சொல்லி மீனா வந்து கூல் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. பட் மீனா வந்து நார்மலாகவே ஆகலை. ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, இப்படி போய் மாமா பேசிட்டாரே அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு இதில் வந்து ரொம்ப பயங்கரமான வருத்தம். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வாசல்லே காத்துட்ருக்காங்க. கதிரன் ராஜி 2 பேரும் வந்துடுறாங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து எப்போவுமே ராஜிக்கிட்ட கலகலன்னு பேசுகிற மீனா இன்றைக்கி சரியாக பேசலை. அப்போ ராஜிக்குமே புரியுது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கான்னு கேட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் செந்திலும் உள்ளே வந்துடுறாரு. ஸோ செந்திலை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க. அந்நேரம் மீனா சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்கே சீக்கிரமாக நம்ம வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எங்களோட ஆஃபீஸில் வந்து லோன் கேட்டு பார்க்குறேன், கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன், பணம் கட்டியாவது நம்ம வேலை வாங்கிடலாம், நீங்கள் சொன்ன விஷயம் கரெக்டு தான், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அவமானம்லாம் தேவை கிடையாது, இப்போ வந்து நீங்கள் இங்கேயே வேலை பார்க்குறதுனால தானே உங்களுக்கு இந்த அளவுக்கு அவமானமாக இருக்குது, நான் உங்களை அந்த அவமானத்துலேருந்து நான் உங்களை வெளியில் கண்டிப்பாக கொண்டுட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் ஜீபா வந்து இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவருக்கு வந்து இப்போ வேலைக்கு வெளியில் போகணும் அப்படின்ற ஆசை எவ்வளவோ வந்துருச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அவமானப்படுத்தினா எந்த ஒரு மனுஷனுமே அந்த இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால தான் செந்திலும் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஐயோ இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுப்பா அந்த மனுஷன்ட்ட அப்படின்னு சொல்லி அவரும் ஓஞ்சே போயிட்டார். அவர்கிட்ட பொறுமையாக புரிய வச்சு அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி அவரே ஓஞ்சே போயிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். இப்போது அவங்க இருக்கிறதுலே பாவம், இந்த குடும்பத்திலே பாவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்திலும் பழனியும் தான். 2 பேருமே பாண்டியன் கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுருக்காங்க. பழனி இன்னொரு பக்கம் செந்திலுக்காவது மீனாவை வந்து எந்த விதமான டார்ச்சரும் பண்ணுறதே கிடையாது. ஆனால் அங்கே வந்து சுகன்யாவுடைய டார்ச்சரையும் தாண்டிக்கிட்டு
அவர் வந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு, ரொம்பவே வேதனையில் இருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே கண்டிப்பாக பாண்டியனை விட்டுட்டு சீக்கிரமாக என்ன பண்ணிடுவாங்க, மூட்டை முடிச்சே கட்டிடுவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாரு. அவர் இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டார் அப்படின்னா பின்ன அவர் கூட யார் தான் இருப்பாங்க அப்படின்றது பாண்டியனுக்கு புரியவே மாட்டேங்குது. ஸோ இதற்கப்புறமாவது பாண்டியன் திருந்துவாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது மீனாவும் எப்படியாவது தன்னுடைய புருஷனுக்கு வேலை வாங்கி ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதற்கப்புறம் விடிஞ்சிருது. யாரை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரசி வந்து கிளம்பிகிட்ருக்காங்க. அப்போ சுகன்யா போய் பேசுகிறாங்க. என்ன அரசி இப்போவே கிளம்பிட்டா, நம்ம மதியம் தானே படத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை இல்லை அத்தை, நான் மதியம்லாம் வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியாது. அம்மா என்னை விடவே மாட்டாங்க, 1000 கேள்வி கேட்பாங்க. நான் இப்போவே வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கேயாவது போய் இருந்துக்கிட்டால் தான் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது, குமாரும் அரசியும் வந்து படத்துக்கு போக போகிறாங்க. சுகன்யா வந்து கூட உண்மையிலே போவாங்களா, இல்லை பாதியிலே போய் கலட்டி விட்டுட்டு இவ மாட்டினா மாட்டட்டும், இல்லைன்னா அவங்க 2 பேரும் நெருங்கி பழகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வர போகிறாங்களா அப்படின்றது தெரியலங்க. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோடு இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக தான் போக போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.